இந்த நாளை ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். மீகா புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலே நடந்து போவார் என்று இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இதை யாரை குறித்ததான ஒரு வசனம் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமையான நாட்களிலே கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்குள்ளே போகும் வரைக்கும் இருக்கிறதான எல்லா சிங்கடல் போன்ற தடைகளை, எரிகோ போன்ற தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா, யோசேப்பு வாழ்க்கையில் கூட அவருடைய அரிக்கட்டு தலை நிமிர்ந்து நின்றது, சகோதரர்களோட அரிக்கட்டு அந்த அவருடைய அரிக்கட்டை தலை வணங்கி நின்றது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ சகோதரர்கள் அவருக்கு தடையாக இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த தடைகளெல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு யோசேப்பை ஒரு அதிபதியாக வைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். தாவீது வாழ்க்கையில் கூட எவ்வளோ தடைகள் வந்த போதிலும் கூட ஆண்டவரை தாவீது தடைகளை நீக்கி போட்டு உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் துதித்த போது சிறைசாலை அந்த கதவுகள் தடையாக இருந்த அந்த கதவுகளை ஆண்டவர் நீக்கி போட்டார், உடைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம், திறவுண்டது என்று நம்ம பார்க்கிறோம். அதுபோல இன்றைய நாளிலும் கூட நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடைகள் இருக்கலாம். வேலை ஸ்தலங்களில் ஒரு தடைகள் இருக்கலாம், உயர்வுக்கு ஒரு தடை வரலாம், சம்பளம் இல்லாத ஒரு தடைகள் இருக்கலாம், ஊழிய பாதையில் ஒரு தடைகள் இருக்கலாம், குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு தடைகள் இருக்கலாம், ஆசீர்வாத தடைகள் இருக்கலாம், அற்புதத்தின் தடைகள் இருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் இருக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பலவீனங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு பலவீனம் ஒரு தடையாக இருக்கலாம். அப்போ இது போல எவ்வளோ தடைகள் நம்ம வாழ்க்கையில் கூட அநேக குடும்பங்களில் எவ்வளோ தடைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தடைகளை நீக்கி போட்டு உங்களை நான் வழிநடத்துவேன். இந்த மாசத்துல கூட ஆண்டவர் சொல்றாரு, தடைகளெல்லாம் எடுத்து போட்டு தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்மளுக்கு முன்பாக அந்த மாசத்துல கூட நான் கடந்து போவேன், உங்கள் தடைகளெல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு முன்பாக நான் கடந்து செல்வேன் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட பேசுகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. எந்த தடையாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த தடைகளெல்லாம் எடுத்து போட்டு நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போ யோக புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே தேவரே அப்பா, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம் ராஜா. என்னுடைய வாழ்க்கையில் கூட சகோதரர்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் தடைகள் இருக்கிறதப்பா. அந்த தடைகளெல்லாம் எடுத்து போட்டு என் தேவன் அவர்களை ஆண்டவரே வழி நடத்த நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுங்க, ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.